அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு மாபெரும் காவியத்தோட பின்னணியில மறைந்திருக்கக்கூடிய ரொம்பவே ஆழமான ஒரு தொடக்க கதையை தான் நம்ம இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனேயே பெரிய பெரிய போர்களும் சூழ்ச்சிகளும் மாவீரர்களும் தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த கதையோட ஆணிவேர் யாருன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? மகாபாரதத்தை உண்மையிலே தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டா உடனே பல மாவீரர்கள் பேரு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனா அந்த மாபெரும் மூளை எந்த ஒரு பிரபலமான போர் வீரரோ ஒரு பெரிய மன்னரோ கிடையாது. அவங்க ஒரு தாய், ஒரு குடும்ப தலைவி. அவங்க பேரு தான் சத்தியவதி. இந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் அவங்க எடுத்த சில முக்கிய முடிவுகளும் தான் ஒட்டுமொத்த மகாபாரதத்துக்கே அஸ்திவாரம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். பகுதி 1. காவியத்தின் தாய் சத்தியவதி. சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். சத்தியவதிய காவியத்தின் தாய் அப்படின்னு சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு சாதாரண மீனவ பெண்ணா இருந்த சத்தியவதி எப்படி அஸ்தினாபுரத்தோட மாபெரும் ராணியா உயர்ந்தாங்கன்னு இந்த 3 முக்கிய காலகட்டங்கள் மூலமா நாம பார்க்கலாம். முதல் காலகட்டம் அவங்க பராசர முனிவரை சந்தித்தது. 2வது அஸ்தினாபுர மன்னரான சாந்தனுவ திருமணம் செய்தது. 3வது அந்த குரு வம்சத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய அவங்க எதிர்கொண்டது. இது ஒவ்வொன்னும் வரலாற்றை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாப்போம். பகுதி 2. வியாசரின் ரகசிய பிறப்பு. சத்தியவதி ஒரு ராணியாக முடிசூட்டப்படுறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம் இருந்துச்சு. பராசர முனிவர் மூலமா அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர்தான் வேதவியாசர். பிறந்த உடனேயே அவர் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்து ஒரு முனிவராவே மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம பிற்காலத்துல முழு மகாபாரதத்தையும் தன் கைகளால எழுதின ஆசிரியரும் இவர்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு காவியத்தை எழுதினவரே அந்த காவியத்தோடு ஒரு முக்கிய பாத்திரத்தோட மகனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்ல. முனிவரான வியாசர் தவம் செய்ய காட்டுக்கு போகும்போது தன்னோட தாய் சத்தியவதியிடம் ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு சத்தியம் செஞ்சாரு. தாயே, உங்களுக்கு எப்பொழுது உதவி தேவையோ அப்போதே என்னை நினையுங்கள், நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு வாக்குறுதிதான் எதிர்காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே காப்பாத்த போகுது. அத பத்தி நான் சொல்றேன். பகுதி 3. அஸ்தினாபுரத்தின் புதிய வாரிசுகள். காலம் உருண்டோடுது. இப்போ சத்தியவதி அஸ்தினாபுரத்தோட மன்னரான சாந்தனுவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் பிறக்கறாங்க. அந்த மாபெரும் குரு வம்சத்தை செழிப்பா கொண்டு போக போறது இந்த 2 அரச வாரிசுகள் தான் அப்படின்னு அந்த சாம்ராஜ்யமே முழு நம்பிக்கையில இருந்துச்சு. பகுதி 4. குரு வம்சத்தின் வீழ்ச்சி. ஆனா விதி வேற மாதிரி பிளான் பண்ணிருந்துச்சு. சத்தியவதியோட அந்த 2 மகன்களுக்கும் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் சித்ராங்கதன் பயங்கரமான வீரன், ஆனா ஒரு கந்தர்வன் கூட நடந்த போர்ல சின்ன வயசுலயே பரிதாபமா இருந்துடுறான். அவனுக்கு பிறகு விசித்திர வீரியன் மன்னராகிறான். ஆமா, அம்பிகா அம்பாலிகான்னு 2 பேரை திருமணம் செய்துகிட்டாலும் கொடிய நோயால வாரிசு இல்லாமலே இருந்து போயிடுறான். 2 பேரும் வேற வேற பாதையில போனாலும் இவங்களோட இந்த எதிர்பாராத மரணம் ஒட்டுமொத்த குருவம்சத்தையே அழியும் விளிம்புக்கு தள்ளிடுச்சு. பகுதி 5. வம்சத்தை காப்பாற்றிய வியாசர். இப்போ அஸ்தினாபுரத்தோட அரியணை காலியா இருக்கு. எந்த வாரிசும் கிடையாது. இந்த நேரத்துல வம்சத்தை தொடர நியோக முறை அப்படிங்கிற ஒரு பழங்கால வேதகால நடைமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வாரிசு இல்லாம கணவன் இறந்துட்டா வம்சத்தை தொடர்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட நபரோட உதவியோட அந்த விதவை குழந்தை பெற்றுக்கொள்ளும் வழக்கம் இது. தன் வம்சத்தோட வேற அழியாம காப்பாத்த சத்தியவதி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பழைய வாக்குறுதியை நினைவுபடுத்தி தன் முதல் மகனான வியாசரை கூப்பிட்டு விசித்திர வீரியனோட மனைவிகளுக்கு இதே நியோக முறையதான் பயன்படுத்தினாங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வியாசரோட அருளால பிறந்த அந்த அடுத்த தலைமுறை குழந்தைங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி ஒட்டுமொத்த அஸ்தினாபுரத்தையே ஆள போற திருதராஷ்டிரர், பாண்டு, அப்புறம் விதுரர். இவங்க 3 பேருமே தான் இந்த மாபெரும் காவியத்தோட மைய புள்ளிகளா மாறப்போறாங்க. பகுதி 6. மகாபாரதத்தின் உண்மையான தொடக்கம். இப்போ நாம மறுபடியும் கதையோட ஆரம்பத்துக்கே வருவோம். புராண உலகுல சத்தியவதி ஏற்படுத்தின தாக்கம் எவ்ளோ பெரியதுன்னு உங்களால இப்போ உணர முடியுதா? இது எவ்ளோ பெரிய முரண்பாடுன்னு நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் காவியத்தை எழுதின வியாசர், மறுபக்கம் பின்னாடி மாபெரும் போர் புரிய போற கௌரவர்கள், பாண்டவர்களோட தாத்தாக்களான சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன். இவங்க 3 பேருமே சத்தியவதியோட நேரடி பிள்ளைகள் தான். இது நிஜமாவே சிலிர்க்க வைக்குதுல்ல? ஆக இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியவதியோட பிள்ளைங்கள் தான் இந்த மாபெரும் மரத்தோட உண்மையான ஆணி வேர்கள். நாம கதைகள்ல அதிகமா கொண்டாடுற கௌரவர்களும் பாண்டவர்களும் அந்த வேர்ல இருந்து முளைச்ச வெறும் கிளைகள் மட்டும்தான். அந்த ஆணிவேரை நட்டு வளர்த்தது சத்தியவதி அப்படிங்கிற ஒரு தாய் தான். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் அந்த அலசலை முடிக்க விரும்புறேன். ஆற்றங்கரையில நின்னுக்கிட்டு இருந்த அந்த சாதாரண மீனவ பெண்ணோட முடிவுகளும்
அவங்களோட தீர்க்க தரிசனமும் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நாம வியந்து பார்க்கிற இந்த மாபெரும் மகாபாரத காவியம் உருவாகி இருக்குமா? ஒரு தாயோட சின்ன சின்ன முடிவுகள் எப்படி பல தலைமுறைகளை தாண்டி ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் நிச்சயமா உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.